ஹலோ காம்ரேட்ஸ், நான் தான் உங்கள் சாகர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ப்ரொஃபஷ்னலான கலர் கிரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் டாவன் சீரிஸாவில். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் குயிக்காக வெறும் 5 மினிட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவை சூப்பராக இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபைலை வந்துட்டு டாவன்ஸில் மூவ் பண்ணி போட்டுக்கிறேன். தென் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வீடியோ. ஓகே, அண்ட் இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கலர்ஸ்குள்ளே போய்க்கலாம். அண்ட் ஸோ இந்த ஃப்ரேமை நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அல்டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதேமாரி வந்துடும். ஸோ அதை இன்சைடில் ஒன்றும் அவுட்டில் ஒன்றும் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லைப்ரரியில் இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணி கீழே முதல்ல ஒன்று வச்சுக்கோங்க. அண்டு அவுட்லேயும் அதே கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இப்போ நான் செட் பண்ணுற அதே செட்டிங்ஸை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கதை அப்படி நீங்கள் பார்த்து அப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது டாவன்சி அண்டு இதுலேயும் டாவன்சி தான். ஓகே, அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு டாவன்சி அண்ட் செகண்ட் ஒன்றும் டாவன்சி இண்டியட் அண்ட் தேர்ட் ஒன்று வந்துட்டு இந்த 706 வச்சுக்கோங்க. அண்ட் மறுபடியும் 709 வச்சுக்கோங்க. ஸோ இது பேசிக்கான கலர் செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தது நம்ம எடிட் பண்ணதில். ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ நான் செட் பண்ண அதே செட்டிங்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அல்டெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இந்த ஆப்செட்டோட வந்து 25ல் இருக்கிறத ஒரு 30, 31 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவோட கலர் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஜூம் வச்சுக்கிறேன், 70 வச்சுக்கிறேன். ஓகே, கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸை வந்துட்டு கொஞ்சம் அழகாக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஃபேஸ் ரிஃபைன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த 2வது வீடியோவில் போட்டுக்கோங்க. அண்ட் இதில் உங்களுக்கு என்ன மாதிரி செட்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அழகாயிரும். அண்ட் 3வது வந்து விண்டேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோட கார்னரில் நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு இந்த சர்க்கிளை வந்துட்டு எடுத்துக்கிட்டு சென்டரில் வச்சுட்டு, ஸோ அந்த சர்க்கிளில் வந்துட்டு கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இன்வெர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதோட ஃபெதரை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவோட 4 கார்னர்லேயும் ஒரு பிளாக்காக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் கண்ட்ரோல் எஸ்ஸை கொடுத்துக்கோங்க, அல்டெஸ்ஸை கொடுத்துக்கோங்க. அல்டெஸ்ஸை கொடுத்துட்டு கொஞ்சம் விண்டேஜோட கலரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் 30ல் வச்சுக்கிட்டேன். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு அல்டேஸை கொடுத்துட்டு இன்னொரு ஃப்ரேம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேமில் க்ளோ ஊற்றிக்கிட்டு வந்து போடுறேன். ஸோ க்ளோ ஊற்றிக்கிட்டு வந்து போட்டோன்னே கொஞ்சம் இதோட இந்த லெவலில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இதை கம்மி பண்ணும்போது உங்களுடைய வீடியோவோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அண்ட் க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இந்த சேச்சுரேஷனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஸ்கின் கலர் வந்துட்டு கொஞ்சம் எல்லோஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிங்கியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, தட்ஸ் இட். இப்போ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. ஓ சூப்பர். ஸோ நம்ம இப்படி இருந்த வீடியோவை இப்போது நம்ம எடிட் பண்ண விஷயத்தினால இந்த மாதிரி சூப்பராக அட்ராக்டிவாக ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next wonderful video. Bye bye.